என் அண்ணன் பைத்தியக்கார கூதி. என் அண்ணன் ஜோக்கர் புண்டலா. தூக்கணா குரு சோலி முடிச்சு. டெக்னாலஜி. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிருக்க? மேம் தீப்தி மேம். சந்து தேங்க் யூ. என்ன நான் 100% பைத்தியக்கார கூதி. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. Podcast Africa. அவன சொல்லி நிறுத்துவீங்களா? அவன் நிறுத்துறான். மூசுக்கு மட்டும் வந்துட்டே நான் போடுறான். நிறுத்துற அவனை வைத்தே கிடப்ப. எதுக்குறா வரீங்க இங்கெல்லாம்? இவங்க கிடப்புறேன் விட்டா போல. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட்ட ஒண்ணு இருக்கு. ஓவடா. சோலி முடிச்சு. லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. அம்மாவோட ஃபட்டாஃபட் சமையல் ரகசியத்தை சொல்லவா? சக்தி மஞ்சள் தூள். பூஜாவுக்கு குருமா சூப்பரா இருக்கும்ல. என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு? போர் முரசு கொட்டட்டும். என்ன என்ன எழவி அது? டேய் என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. தோத்துக்கிட்டே இருக்கீடா. இந்த பிளேஸ் செம்மையா இருக்குல்ல. இந்த பிளேஸும் பெர்ஃப்யூம் ஸ்மெல்லும் ரொம்ப சூப்பரா இருக்குடா. இந்த மெமரிஸை கலெக்ட் பண்றதுக்கு நம்ம செல்ஃபி எடுத்துக்கலாம். சரி உன் போனை கொடு. என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு? உட்கார்றா போலாம். மச்சான் வண்டி நான் ஓட்டவா? ஓட்டுறா. டேய் ஒழுங்கா ஓட்டுறான். வண்டியில பெட்ரோல் வேற கம்மியா இருக்கு. டேய் புல்லட்னா இப்படி பட்டு பட்டுன்னு ஓட்டினா தானே சும்மா பட்டாசா இருக்கும். பட்டு பட் பட் பட். டெக்னாலஜியா. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. என்ன பாட்டி? தாங்க முடியலையா? சாப்பிடலையா? இல்லையா? பாட்டிக்கு 2 இட்லி வாங்கிட்டு வா. வேணாம் பிரியாணி வாங்கிட்டு வா.
ஃப்ரேம் பக்காவா செட் பண்ணிட்டேன். நீ போஸ் மட்டும் மாத்திட்டே இரு, கேண்டிடா ஏதாச்சும் ஒண்ணு மாட்டோம். என்ன போஸ்டா தருது? ஏதாச்சும் ஒண்ணு குர்ரா. என்னடா போஸ் இது? நல்லா சிரிச்சிட்டதா கூடண்டா. டேய் உன்னை சிரிக்க சொன்னது ஏன் தப்பு தான்டா. நான் இப்போ உனக்கு சூப்பரா ஒரு போஸ் சொல்லி தரேன், அது மாதிரியாச்சும் ஒழுங்கா குர்ரா. எப்படிடா? டேய் இப்படி வாக் பண்ற மாதிரி இப்படி ஸ்டைலா தெரியும் பாரு, ஓகேவா? என்னடி இது? என்னடா மியா கலிஃபா மாதிரி நின்னுட்டு இருக்க? சரி நான் உனக்கு ஒரு சிம்பிளா ஒரு போஸ் சொல்லி தரேன், அதையாச்சும் ஒழுங்கா பண்றா. இப்படி நின்னுட்டு ஸ்டைலா இப்படி தலையில கை வச்சுட்டு நில்லு. போலீஸ் நிக்கிறாங்க, சீக்கிரம் யாராச்சும் இறங்குங்க. டேய் நான் எதுக்குடா இறங்கணும்? நாளா இறங்கல, நீ இறங்கி போடா. டேய் நான் நடுவுல உட்கார்ந்திருக்கேன், என்னால எப்படி இறங்க முடியும்? நீ இறங்குனதால கரெக்டா இருக்கு. இறங்குடா. அப்படினா இல்லையே, நீ இறங்கி போடா. ஏய் நான் கிளட்ச் புடிச்சிருக்கேன்டா, கிளட்ச்ல இருந்து கைய தன வண்டி வீலிங் வச்சிரும். இப்ப விடு, வண்டி வீலிங் அடிக்குதான்னு பாப்போம். ஏய் காலை கீழ தானடா வச்சிருக்க, இறங்கி தான் போயேன். இல்லையே, கால் கீழே இல்லையே. இதோ இப்ப பாரு, இப்ப பாரு. இப்போ நீ தான கால் கீழே வச்சிருக்க, நீ இறங்கி போடா. ஏய் என் வண்டி நான் என்னத்துக்குடா இறங்கணும்? ஏய் அப்ப இது உன் வண்டியா, நீ இறங்கி போடா. நான் காலை கீழே வைக்கல, நான் எதுக்கு இறங்கணும்? நானும் கால் கீழே வைக்கலையே. சார் இந்த பசங்களை பாருங்க சார், ட்ரிபிள்ஸ்ல வந்து ஒருத்தனை இறங்கி போடா போவே மாட்டானுங்க. தம்பி நீங்க தான் என் பொண்ணை லவ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். அதான் உங்க ஏரியால உங்களை பத்தி விசாரிச்சு பார்த்தேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல அங்கிள். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கெட்ட பழக்கம் இருக்குமோன்னு சொல்லிட்டு உங்க ஏரியால இருக்க எல்லா பொட்டிகள்லயும் உங்க போட்டோ காமிச்சு விசாரிச்சு பார்த்தேன். இந்த தம்பி இங்க சிகரெட் வாங்க வருவாரான்ட்டு. சிகரெட்லாம் வாங்க வர மாட்டாரு, லாலிபப்பே சிகரெட் மாதிரி ஸ்டைலா சாப்பிட்டு போவார்தான் சொன்னாங்க. உங்க ஏரியால இருக்க எல்லா ஒயின் ஷாப்லயும் உங்க போட்டோ காமிச்சு இந்த தம்பி இங்க வருவாரான்னு சொல்லிட்டு கேட்டேன். எல்லா ஒயின் ஷாப் காரங்களும் இப்படி ஒருத்தர் நாங்க பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு தான் சொன்னாங்க. சரி நீங்க போய் வாங்கினா ப்ராப்ளம் சொல்லிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களை அனுப்பி தம்மு சரக்குன்னு வாங்கிட்டு வந்து உங்க வீட்டுல வச்சு அடிப்பீங்களோன்னு நினைச்சு உங்க அக்கம் பக்கத்துல விசாரிச்சு பார்த்தேன். பையன் அப்படிலாம் கிடையாது, நல்ல பையன் சொல்லிட்டு சொன்னாங்க. சுத்தி முத்தி விசாரிச்சதுல நீங்க ஒரு சுத்தமான உத்தமன்றது தெரிய வந்தது. உங்களை ரிஜெக்ட் பண்றதுக்கு எந்த ஒரு ரீசனும் என்கிட்ட இல்ல. மாப்பிள்ள என் பொண்ணு உங்களுக்கு தான். வா நான் ஃபிகர்டா. மாப்பிள்ள சீக்கிரம் போய், அந்த பொண்ணு போயிட போகுது. டேய் மாமா இதுவே 125cc வண்டியா, இவ்வளவுதாயா போவோம். நீ வேணா கல்யாணத்துக்கு சீர் வரிசையா கவாஸ்கி வாங்கி கொடு, நம்ம ஸ்பீடா போலாம். ஐயோ அந்த பொண்ணை பார்க்க முடியாது போல இருக்கு. அச்சு ஓட்டு மாப்பிள்ள. இல்லையா? என்னடி இது? டேய் நாங்க எப்பவுமே இப்படிதான்டா ஒண்ணா சுத்துவோம். அவன் என் கூட சேர்ந்தான், சிகரெட் அடிப்பான், சரக்கு அடிப்பான். மச்சான் அன்னைக்கு டைட் ஆக்ஷன் அதையும் சொல்லு. இது இந்த ஜாயிண்ட் தானே, அதெல்லாம் வேண்டாம் சொல்ல வேணாம்டா. நாங்க இப்ப கூட சரக்கு அடி தான்டா போறோம். அது கூட இப்ப மச்சான் தான் ஸ்பான்சர் பண்றான். அல்ல ஆஃபா ஃபுல்லா எப்பவுமே ஃபுல்லு தான். அப்ப போன் வச்சு சீக்கிரம் வாடா. கண்டவங்களே நம்ம பாண்டிங்க பத்தி சொல்லிட்டு இருக்க. கண்டவளா இல்லடா, ஒப்பந்தான். எப்ப பார்த்தாலும் போன பண்ணி என் புள்ளைய நீதான் கெடுக்கிறன்னு உயிரா வாங்குறான். உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். நித்து இந்த டைம்ல எங்கடா போற? ஹெல்மெட்டும் இல்ல, லைசன்ஸரா? லைசன்ஸ் இல்ல சார். எனது லைசன்ஸ் இல்லையா? வண்டி ஓட்டி கீழ இறங்கு. லைசன்ஸ் எல்லாம் ஃபைன் போடுவோம் தெரியாதா உனக்கு? யோ அந்த பில் மிஷின் எடு, ஃபைனை கட்டுப்படா. என்னது எனக்கே ஃபைனா? சார் நான் யாருன்னு தெரியாம நீங்க பேசிட்டு இருக்கீங்க. நீ யாரா வேணா இருடா, லைசன்ஸ் எல்லாம் ஃபைன் கட்டணும். என்ன சார் திமிரா பேசுறீங்க? என் பேக்ரவுண்ட் தெரிஞ்சா நீங்க இப்படிலாம் பேச மாட்டீங்க. இப்ப என் பவர் என்னன்னு காட்டுறேன் பாருங்க. நீ சீக்கிரம் கிளம்பி வாயா. ஏய் மச்சான் என்னடா ஆச்சு? யாருடா பண்ணா? சார் என்ன சார் ஆச்சு? ஒண்ணும் ஆகலடா, இரு நான் பாத்துக்கிறேன். இரு சார் என்கிட்ட மட்டும் லைசன்ஸ் இல்லன்னு சொன்னதுக்கு ஃபைன் போடுவேன் நீங்களா? இவங்கிட்ட லைசன்ஸ் இல்ல, வண்டியில நம்பர் பிளேட்டும் இல்ல. அப்ப எங்க 2 பேருக்கும் சேர்த்து ஃபைன் போடுங்க. மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. ஹுசைன் அண்ணா வாடா, எப்படி இருக்க? நல்லா இருக்கண்ணா, கங்க்ராச்சுலேஷன். நம்ம ஸ்கூல் பேனர்ல பார்த்தா நீங்க தான் 12th ஃபர்ஸ்ட்னு சொல்லி பார்க்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுண்ணா. தேங்க்யூடா. நான் எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப். என்னதுடா? நீங்க 12th யூஸ் பண்ண கைடெல்லாம் எனக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நீங்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் மார்க் பண்ணி வச்சிருப்பீங்களா, அதானா. சரி எடுத்துட்டு வரேன், நல்லா படிக்கணும்னா. இந்தாடா. தேங்க்யூண்ணா. ஆகாயம் போதாத பறவை ஒன்றே, நதி கண்ணாடி பார்த்தே மனம் நிறைந்தது என்று